இந்த மாதம் கர்த்தர் உனக்கு நீதி செய்ய போகிறார். உனக்கு விரோதமா எவன் எழும்புறான்னு எனக்கு தெரியாது. உனக்கு விரோதமா எந்த மனுஷன் எழும்புறான்னு தெரியாது. உனக்கு விரோதமா எந்த சூழ்நிலை எழும்புறது எனக்கு தெரியாது. உனக்கு முன்னால் இருக்கிற தீவு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. உன்னுடைய பர்வதம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதான ஒண்ணுதான், என் தேவன் சொல்ல ஆகும், என் கர்த்தர் கட்டளையிட நிற்கும், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் உனக்கு முன்பதாய் நின்று, இந்த தேவன் நீதி உள்ள தேவனாய் உனக்கும் உன் சூழ்நிலைகளுக்கும் நடுவில் நின்று, நீ உபத்திரவப்பட்டது போதும், நீ ஒடுக்கப்பட்டது போதும், உன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போதும், உன் தலையை நசக்கினது போதும், உன் கழுத்து மேல அவங்க ஏறி நின்னது போதும், நீ விட்டு கொடுத்து அவங்க நசக்கினது போதும். நான் உனக்கு துணையாக இருந்து அதே கண்களுக்கு முன்னால, அதே நபர்களுக்கு முன்னால நான் உனக்கு நியாயம் செய்ய போறேன். நீ செய்த காரியங்களை யாரும் நினைச்சு கூட பார்க்கல. நீ செய்த காரியங்களை யாரும் நன்றி உள்ளவங்கள கூட இல்ல. எந்த அளவுக்கு உனக்குள்ள இருந்து எடுத்துக் கொள்ள முடியும் தான் பாக்குறாங்க, உன்னுடைய பலனை உறிந்து கொள்ள முடியும் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதம் நான் நியாயம் செய்ய போகிறேன், நான் விசாரிக்க போறேன். நான் விசாரித்து உனக்கு நான் நியாயத்தை நான் செய்து உன் தேவன் நான் என்பதை நான் நிரூபித்து நடத்த போறேன். ஆமென்.